சந்தேகத்தை இது சாதாரண குமிழ் தானே, இது என்ன ஆதாரம்? இல்லை பெரியம்மா, இது வெறும் குமிழ் மட்டுமல்ல. எனது வாரிசை கொன்றவனின் ரகசியமும் இதில்தான் அடங்கி இருக்கிறது. இதில்தான் அந்த நஞ்சை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நஞ்சை கொடுத்ததால் தான் ருக்கையா பேகமின் கர்ப்பம் கலைந்தது. இதே குமிழ்தான் எனக்கு உண்மையான குற்றவாளியை பிடித்து தரப்போகிறது. நீ சொல்வதை வைத்து பார்த்தால் இது முக்கியமான ஆதாரம் தான் ஜலால். அது போகட்டும், இது உனக்கு எங்கு கிடைத்தது? அது நான் ஏன் கேட்கிறேன் என்றால், இது இருந்தது எந்த இடம்? யார் இருக்கும் இடத்தில் இந்த ஆதாரம் கிடைத்ததோ அவர்கள்தானே குற்றவாளி. இல்லை பெரியம்மா, இந்த ஆதாரம் யாரிடமிருந்து கிடைத்ததோ அவர் இந்த குற்றத்தை செய்வதற்கான அவசியமே இல்லை. இனி அந்த உண்மையான குற்றவாளியை காலமே எனக்கு பிடித்து தரும். நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள். நாம் மீண்டும் நாளை இதை பற்றி பேசுவோம். இந்த குமிழ் இது அந்த குமிழ் தான். ஆனால் அது ஜலாலிடம் எவ்வாறு? ஜலால் யாரை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறான்? அந்த நபர் செய்வதற்கான வாய்ப்பில்லை என்று யாரை கூறினான்? ஜலால் கூறும் அளவிற்கு அவன் வாழ்க்கையில் இருப்பது ஒரே ஒருவர்தான். அது நான் தான். ஜோதா பேகம், சென்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இங்கு கிருஷ்ணரின் செய் உள்ளது. இருந்தும் காலனியோடு இங்கு வந்து விட்டீர்கள். இங்கு வந்ததற்கு காரணம் இந்த குமிழ்தான். இதை ஆதாரமாக வைத்துத்தான் நான் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் விடுவித்தேன். நீங்கள் அதையே இங்கு கொண்டு வந்தீர்கள்? இதை பற்றி தங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கத்தான் நான் இங்கு வந்தேன். இல்லை, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தங்கள் சகோதரர்களுக்காவது இதை பற்றி தெரியுமா? செல்லுங்கள், அவர்களிடம் நீங்களே சென்று இதை பற்றி கேளுங்கள். அவர்கள் ஆக்ராவை விட்டு செல்லவில்லை. அவர்கள் அறைக்கு சென்று தங்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் தங்கள் மீது சந்தேகப்படவில்லை ஜோதா பேகம். தகவல்களை சேகரிக்கவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எங்களை காவலில் வைப்பதற்கு முன்பு முயற்சி செய்திருந்தால் என் சகோதரர்களுக்கும் என் ஆமீருக்கும் இந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது. என்னுடைய கௌரவம் இந்த அளவிற்கு பாதித்திருக்காது. நான் தங்களிடம் விவாதம் செய்ய விரும்பவில்லை ஜோதா பேகம். நீங்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்று தெரிந்த பின்புதான் அனைவரும் இருந்த அந்த தர்பாரில் தங்கள் சகோதரனுக்கு அந்த பொறுப்பை நான் அளித்தேன். என் சகோதரரை கௌரவிப்பதற்காக தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக அவ்வாறு செய்திருக்கிறீர்கள். தர்பாரில் அனைவருக்கும் முன்பாக முழு மரியாதையுடன் தானே தங்கள் அனைவரையும் நான் விடுவித்தேன்.
இந்த உடைந்த ஜாடியை மறுபடியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? சுய கௌரவம், உறவுகள் எல்லாம் இந்த கண்ணாடியை போன்றுதான். ஒரு தடவை உடைந்தால் திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒட்ட வைத்தாலும் உடைந்ததற்கான அடையாளம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஷெஹன்ஷா. இனிமேல் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீங்கள் செய்த செயலால் பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர முடியாது ஷெஹன்ஷா. உடைந்து போன இந்த கண்ணாடி ஜாடியை எனது ஓய்வு அறைக்கு எடுத்து வாருங்கள். தாங்கள் இப்படி செய்ததற்காக நான் தக்க பதிலை உடனடியாக கொடுப்பேன் ஜோதா பேகம். நிச்சயம் கொடுப்பேன். மகாமங்கா, என்னுடைய ஹுமாயூன் சக்கரவர்த்தி அல்லாவிடம் சென்றபோது தாங்கள், மகாராணி அவர்கள், அது போன்ற அக்கா அவர்கள் யாரும் அவருடன் இல்லை அல்லவா? ஆம், மகாராணி அப்போது காபூலில் இருந்தார்கள். நானும் பெஹரம் கானும் ஜலாலுடன் கலனூரில் இருந்தோம். ஷெஹன்ஷா ஹுமாயூன் இயற்கை எய்திய போது அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அதை வெளியே கூறவில்லை. நான் கேள்விப்பட்டேன் 17 நாட்களுக்கு புல்லா பேகசியை ஷெஹன்ஷாவாக நியமித்தார்களாமே. ஒருவேளை ஷெஹன்ஷா இறந்து போன செய்தி எதிரிகளுக்கு தெரிந்திருந்தால், அதோடு அவர்கள் ஆட்கள் தலைநகரத்தில் இல்லை என்ற செய்தியும் தெரிந்திருந்தால் தாக்குதல் நடந்திருக்கும் அல்லவா? முல்லா பேகஷியும் ஷெஹன்ஷாவை போலவே இருப்பார். அவருக்கு ஷெஹன்ஷாவை போலவே ஆடைகள் அணிவித்து அவரை அரியணையில் அமர வைத்தார்கள். அதோடு ஜலால் சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்கும் வரை எதிரிகளுக்கு அவர் இறந்த செய்தி தெரியாது. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை மகாராணி அவர்களே. ஜலாலின் வாரிசை யார் அழித்தார்கள் என்றுதான் யோசிக்கிறேன். அந்த குற்றவாளி ஏன் இதுவரை பிடிபடாமல் இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த விஷயம் ஜலாலுக்கு தெரிந்துவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். அதனால்தான் ஜோதா பேகமை காவலில் இருந்து விடுவித்து விட்டான். பிறகு எதற்கு அந்த நபரின் பெயர் வெளியே வரவில்லை? அது ஷெஹன்ஷாவிற்கு தான் தெரியும். மறுபடியும் ஏதோ சிந்திக்கிறீர்களே? ஒன்றுமில்லை. அது என்ன சொல்ல வந்தேன் என்றால், ஷெஹன்ஷா ஹுமாயூன் பற்றி எனக்கு தெரிந்ததை நான் தங்களிடம் கூறிவிட்டேன். ஷெஹன்ஷா ஹுமாயூனை பற்றிய சுயசரிதத்தை எழுதுகிறீர்கள். என்னுடைய தகவல் உபயோகமாக இருந்திருக்கும். எனக்கு இப்போது விடை கொடுங்கள். மகாமங்கா எதையோ மறைக்கிறார். அவர்களுக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிகிறது. ஆனால் அதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அவர் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். அந்த கேவலமானவனை நரகத்திலிட்டு கறுக்க வேண்டும். யாரை பற்றி பேசுகிறாய் ஜாவிதா? அவனை தலைகீழாக கட்டி தொங்க விட வேண்டும். அவனுடைய பிணத்தை கழுகுகள் கொத்தி உண்ண வேண்டும். யாரை திட்டுகிறாய்? அந்த கேவலமானவனை தான். ருக்கையாவிற்கு பிறக்க இருந்த வாரிசை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே கொன்றவனை தான். அவன் நன்றாகவே இருக்க மாட்டான். ஷெஹன்ஷா அவனை கொன்று விடுவார். என்னை கேட்டால் அவன் தோலை உரித்து கழுதையில் அமர வைத்து ஆக்ராவில் உள்ள அனைத்து வீதிகளிலும் அவன் வலம் வர வேண்டும். ஜாவிதா, முதலில் அவன் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஷெஹன்ஷா மட்டும் என்னிடம் கேட்டிருந்தால் நான் கூறியிருப்பேன். யார் செய்தார்கள் ஜாவிதா? தாங்கள் தான். என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? ஓஹோ, நான் கூற வருவது என்னவென்றால், தாங்களைப் போல விசுவாசமானவர் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று. சிறிது கூட சந்தேகப்பட முடியாத நபராகத்தான் இருக்க வேண்டும். நீ கூறியது மிகவும் சரிதான் ஜாவிதா. இந்த செயலை செய்தவனை பற்றி ஷெஹன்ஷாவால் கூட நிச்சயமாக யூகிக்க முடியாது. அது யார் என்று இப்பொழுது எனக்கே தெரிந்து விட்டது. யார் என்று கூறுங்கள். நீதான். யா அல்லாஹ், என்னால் ஒரு எறும்பை கூட கொல்ல முடியாது. ஒரு எறும்பை கூட கொல்ல முடியாது என்பதால் தான் இந்த வேலையை நீ செய்தாய் என்றேன். ஆகையால் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராது.
இந்துஸ்தானில் உள்ள எவருக்கும் சந்தேகம் வராது. தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் அத்தையே? அதோடு ஷென்ஷாவிற்கு நெருக்கமானவர்களில் நீயும் ஒருவள்தான். அது மட்டுமல்லாமல் அன்று மாளிகையில் நீ இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாய். குங்குமப்பூவில் அரளி விதையின் ரசத்தை கலப்பது உனக்கு எளிமையான காரியமாயிற்றே. அதனால் கொலையை நீதான் செய்தாய், குற்றவாளி நீதான். இல்லை அத்தை, நான் ஏன் அவ்வாறு செய்ய போகிறேன்? ஏனென்றால் காரணம் இருக்கிறது. ஜலாலிற்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் ஆதகாமுக்கும் உனக்கும் பிறக்கும் குழந்தை வாரிசாகிவிடும். அதனால் உனக்கு வாரிசு அதிகாரம் கிடைத்துவிடும். வாரிசு அதிகாரத்தை வேண்டாம் என்று சொல்வாயா? யா அல்லாஹ், நான் எதற்காக அவ்வாறெல்லாம் நினைக்க போகிறேன்? என் குழந்தை சேன்ஷாவிற்கு நன்றியுள்ள விசுவாசியாக இருப்பான். அப்படியே உங்களைப் போல. நான் ஒன்றும் செய்யவில்லை அத்தை அவர்களே. நான் தான் ஏதோ தேவையில்லாமல் பேசிவிட்டேன். உனக்கு இப்போது புரிகிறதா? இதைத்தான் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். முட்டாள்தனமாக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்காதே. யார் இவ்வாறு அதிகமாக உளறுகிறார்களோ அவர்களின் மீதுதான் முதலில் சந்தேகம் பிறக்கும். இதை நான் யோசிக்கவே இல்லை. குதா மீது ஆணை, நீங்கள் இறந்து கிடந்தாலும் நான் இவ்வாறு பேச போவதில்லை. என் வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பேன். நான் எதற்காக இவ்வாறெல்லாம் பேச வேண்டும்? நல்ல வேளை. ஜாவிதாவின் உளறலில் இருந்து சிறிது நாட்களுக்கு நான் தப்பித்து விட்டேன். ஜலால் கையில் அந்த குமிழ் எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டும். எந்த சாட்சியத்தையும் விடக்கூடாது என்று முயற்சி செய்தேன். ஆனால் எவ்வாறு என்று புரியவில்லை. எவ்வாறு அந்த குமிழ் என் கையில் இருந்து ஜலாலின் கையிற்கு சென்றதென்றுதான் புரியவில்லை. நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். தந்தையே, இங்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால் தாங்கள் ஆமீர் சென்று விடுங்கள். இல்லை பகவான் தாஸ், ஷெகன்ஷா தங்களை விடுதலை செய்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஜோதாவின் மரியாதையும் உங்கள் அனைவரின் மரியாதையும் ஆமீரின் கௌரவமும் சபை முன்பு பறிபோய்விட்டது. நாம் இழந்த சுயமரியாதையை அதே சபையில் மீண்டும் கிடைக்கச் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆமீரில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். தந்தையே, அண்ணன் கூறுவது சரியாகத்தான் உள்ளது. ரத்தன் சிங் இறந்தான் என்ற செய்தி இன்றோ நாளையோ ஆமீரை அடைந்துவிடும். அதனால் தாங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதோடு எந்த சூழ்நிலையிலும் ஆமீரின் கௌரவத்தை நிலைநாட்டுவோம். அதுவும் நிறைந்த சபை முன்பு. நாங்கள் தலைகுனிவோம். அது எப்பொழுது என்றால் ஷெகன்ஷாவிற்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் மட்டும்தான். பயத்தினால் மாட்டோம். எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்தை அகற்றிவிட்டுதான் வருவோம். தாங்கள் பேசுவதை ஒப்புக்கொள்ள முடியாது அண்ணா. இதை நினைத்து தங்களுக்கு இவ்வளவு கவலை என்றால் எதற்காக அரசு பதவியை ஏற்க வேண்டும்? உலகம் என்ன சொல்லும்? ஆமீரை கோழைகள் என்றார். நாம் ஒன்றும் கோழைகள் அல்ல. சுஜான்பூரில் நமது வீரத்தை பார்த்து ஷெகன்ஷா புரிந்து கொண்டு விட்டார். அவரது தவறையும் உணர்ந்து விட்டார். அதனால்தான் அவர் நம்மை பெருமைப்படுத்துவதற்காக நிறைந்த சபையோர்கள் முன்பு நமக்கு பதவி அளித்தார். அதனால்தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நமது மாப்பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் ஆமீரின் கலாச்சாரம்தான். இருந்தாலும் அநியாயத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம். இந்த விஷயத்தை அனைவருக்கும் மான்சிங் நிரூபித்து விட்டான். ஷெகன்ஷாவிற்கு எதிராக நம்மோடு துணையாக நின்று ஆமீர் மக்கள் அநியாயத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்று நிரூபித்து விட்டான். நான் கர்வப்படுகிறேன் மான்சிங். நீ தைரியசாலி. இதை நான் அத்தையிடம்தான் கற்றுக்கொண்டேன். ஷெஹன்ஷா அத்தையிடம் எவ்வளவு முறை கடுமையாக நடந்து கொண்டாலும் அவர் அதை நினைத்து பயப்படாமல் எதிர்த்து நின்றார். அதனால்தான் ஷெஹன்ஷாவின் தாயாரும் தங்கையும் அரச பதவியில் இருக்கும் இன்னும் பலரும் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். இனி வருங்காலத்தில் எனது அத்தை இந்த ராஜ்யத்தின் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக உருவெடுப்பார். மான்சிங், நீயும் ஷெகன்ஷாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக உருவெடுப்பாய். பகவான் தாஸ், ஆமீருக்கு நான் திரும்பிச் செல்லும் போது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷெகன்ஷா தக்க கௌரவத்தோடு என்னை வழியனுப்பி வைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளி பிடிபட்டு விட்டால் அதன் பிறகு நமக்குரிய மரியாதை தானாக கிடைத்துவிடும். தந்தையே, தங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தாங்கள் ஆமீருக்கு செல்லுங்கள். தாங்கள் அங்கிருப்பது அவசியம். ஷெகன்ஷாவின் தவறுகளை அவர் உணர்ந்த பிறகுதான் நாங்கள் இங்கிருந்து திரும்புவோம். ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம். தாங்கள் விடுதலை அடைந்ததை நினைத்து மகிழ்கிறேன். இதன் மூலம் தாங்கள் குற்றவாளி இல்லை என்பதை ஷெஹன்ஷா புரிந்து கொண்டார் என்பது தெரிகிறது. ஆம், அவருக்கு ஏதோ ஆதாரம் கிடைத்துள்ளது. என்னிடம் அதை பற்றி பேசுவதற்காக வந்தார். தாங்கள் கூறும் அந்த சாட்சி அந்த குமிழ் அல்லவே? ஆம், அதை பற்றி தங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்றிரவு ஷெஹன்ஷா என் அறைக்கும் வந்தார். இந்த குங்குமப்பூ காபூலில் இருந்து வந்தது. ருசி பார்க்கிறீர்களா? சற்று பொறுங்கள்.
அது தாங்கள் அல்ல. இப்பொழுது புரிகின்றது. ருக்கையா பேகமிற்கு அந்த குமிழ் தங்களிடமிருந்து கிடைத்துள்ளது. அதனால் தான் ஷெஹன்ஷா தங்களை சந்தேகித்துள்ளார். அதனால் தான் என்னையும் காவலில் வைத்திருந்தார். அப்படி என்றால் அந்த குற்றவாளி பெரிய சதி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீண்ட காலம் தப்பித்துக் கொண்டிருக்க முடியாது. ஷெஹன்ஷா மிக தீவிரமாக இறங்கி இதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு சரியான ஆதாரங்கள் இல்லாமல் அவர் யாரையும் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. அந்த சாட்சி சிறியதாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக குற்றவாளியை ஜலாலிடம் அழைத்துச் செல்லும். ஆதாப் பேகம் சாஹிபா, குல்பதன் பேகம் அவர்கள் தங்களை சந்திக்க விரும்புகிறார். நான் வருகிறேன். சரி ஜோதா, நான் புறப்படுகிறேன். குற்றவாளி சலீமா பேகமின் அறையில் ஏன் இந்த குமிழை வைத்தான்? ஒருவேளை அவன் ஷெஹன்ஷாவை திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கின்றானோ? பிரச்சனை இன்னும் பெரியதாக்கி கொண்டிருக்கிறது. அதற்குள் குற்றவாளி எனது 3 பேகங்களை வைத்து விளையாடி விட்டான். ருக்கையா பேகத்தின் கருவை கலைத்து அந்த பழியை ஜோதா பேகம் மேல் போட்டு அவர்களை சிறையில் அடைக்கும்படி செய்து விட்டான். இப்பொழுது சலிமா பேகத்தையும் இதில் இழுத்து விட்டு விட்டான். ஆனால் பெரிய தடையும் எதையும் விட்டுச் செல்லவில்லை. எனக்கு கிடைத்தது இந்த சிறு குமிழ் மட்டும்தான். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க எனக்கு இருப்பது இந்த குமிழ் மட்டும்தான். சலிமா பேகம் குற்றவாளி இல்லை, ஆனால் இந்த குமிழ் அங்கே எப்படி வந்தது? இதற்கான பதில் மட்டும் கிடைத்து விட்டால் குற்றவாளியின் முகத்திரையை கிழித்து எறிந்து விடலாம். ரஹீம், என்னாயிற்று உனக்கு? என்னாயிற்று? ஷெஹன்ஷா என்னை கைது செய்ய போகிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? ஏனென்றால் நான் குற்றவாளி. நான் திருடி விட்டேன் சித்தி. அதனால் எனக்கு தண்டனை கிடைக்கும். திருடினாயா? நீ என்ன திருடினாய்? இங்கே பார் ரஹீம், திருடுவதென்பது மிகவும் கெட்ட பழக்கம். அதோடு ஷெஹன்ஷா தங்களை மிகவும் நேசிக்கிறார். அது தங்களுக்கே நன்றாக தெரியும் அல்லவா? சரி, இப்பொழுது சொல்லுங்கள், என்னவாயிற்று? முதலில் தாங்கள் எனக்கு வாக்களியுங்கள். அரை காவலில் என்னை வைக்க மாட்டார்கள் என்று. தங்களை அப்படி வைக்க மாட்டார்கள். நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இதுதான் உத்தரவாதம். வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூறுங்கள், எதை திருடினீர்கள்? நான் ஒரு குமிழை திருடினேன் சித்தி. குமிழா? எங்கிருந்து? அன்று நான் விளையாடிக் கொண்டிருந்தேன் சித்தி. இப்பொழுது தாயார் எவ்வாறு கண்டுபிடிக்க போகிறார் என்று பார்க்கிறேன். செல்லுங்கள், நான் அதை சோதிக்க வேண்டும். மகாமங்கா, ரஹீம் மிகவும் தொந்தரவு செய்கிறான். அவன் இங்கே எங்கேயாவது வந்தானா? நான் இங்கு இந்த பொருளை எல்லாம் சோதிக்க வந்தேன். நான் ரஹீமை பார்க்கவில்லையே. குழந்தைகள் என்றால் குறும்புத்தனம் செய்வார்கள் தானே. இப்பொழுது அந்த குமிழை ஷெஹன்ஷாவிடம் பார்த்தேன். அவர் எனக்கு தண்டனை அளிப்பார் அல்லவா? ஏனென்றால் நான் அந்த குமிழை திருடிவிட்டேன் அல்லவா? உண்மையைதான் கூறுகிறேன். நான் விளையாட்டாகத்தான் செய்தேன். என்னை காப்பாற்றுங்கள் சித்தி. கடவுளே, விஷம் இருந்த குமிழை பற்றிதான் இவன் சொல்கிறான். இதெல்லாம் உண்மை என்றால் மகா மங்காதான் ஆமீரில் இருந்து வந்த குங்குமப்பூவில் விஷத்தை கலந்தாரா?
செஹன்ஷாவிற்கு பிறக்க இருந்த வாரிசை அழித்தவர் அவர்தானா?